நான் ஆரம்பத்தில் வந்து மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தேன். என்னால் மேக்ஸ் வந்து ஆம், நிறைய நேரம் படித்தாலும் எனக்கு மேக்ஸ் அவ்வளோவா வராது. ஸோ இப்போ நான் யூனிவர்சிட்டிக்கு வந்தபோது மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் இந்த டிஃப்ரென்சியேஷன், இன்டிகிரேஷன், லிமிட்ஸ் அது மாதிரி பண்ண முடியல. அப்போது தான் இப்போ சார் வந்து சார் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் சாருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து இந்த டெய்லி வாரத்துக்கு எத்தனை தடவை வேணாலும் கிளாஸ் எடுத்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. சார் சொல்லிக் கொடுக்குற இதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவர் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் பண்ணிட்டு அதில் கொஸ்டின் புரியலன்னா அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சோன்னே அது வந்து நீங்கள் அடுத்த டாபிக் மூவ் பண்ணலாம். இது பண்ணுறதுனால எனக்கு எல்லா டாப்பிக்லேயும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு எல்லா டாப்பிக்லையும் நல்லா புரிஞ்சிச்சு. முதல்ல வந்து நான் கிளாஸில் வந்து சாருக்கு டியூஷன் வர முன்னாடி ஒரு 70% தான் சி கிரேட் மேக்ஸில் எடுத்துருந்தேன். அப்புறம் சார் வந்து சொல்லிக் கொடுக்குற ஆரம்பித்தோன்னே நான் வந்து சிலேருந்து ஏக்கு வந்துட்டேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிரேடில் வந்து நான் ஏ வாங்கிட்டேன் கிளாஸில். ஸோ அதை வந்து எல்லாமே இந்த நல்லா சொல்லி கொடுத்தது, சார் வந்து நல்லா சொல்லி கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த கிரேட் வந்துச்சு. மற்றபடி சார் வந்து என்ன நேரம் உங்களுக்கு கிளாஸ் வச்சாலும் அவர் வந்து கிளாஸ் எடுப்பார். காலையில் இருந்தாலும் ராத்திரி இருந்தாலும் அவர் வந்து ஒரே மாதிரியா வந்து கிளாஸ் எடுப்பார். அவர் காலையிலனால மெதுவாக இருக்காமல் எல்லா கிளாஸ்லேயும் உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் வந்து அந்த கான்டென்ட்டை கவர் பண்ணிடுவார். ஸோ ஓவரால் மேக்ஸில் வந்து நான் பாஸ் ஏ வாங்கினது வந்து எல்லாமே சார்னால தான். ஸோ அவர் சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ யாருக்காவது மேக்ஸ் கஷ்டமாக இருந்ததுன்னா சாருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு மேக்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும்.